ஆகாஷ் வந்து மனவேதனையோட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில வந்து ராகவ் வந்து ஆகாஷ் கிட்ட வந்து பேச வராரு. அப்போ வந்து ஆகாஷ் கிட்ட ராகவ் வந்து பார்த்துட்டு அப்படியே "என்ன ஆச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆகாஷ் வந்து கதறி கதறி அழறாரு. "ஏன்டா இப்படி அழற?" அப்படின்னோன்னே, "என்னால தாங்கவே முடியல. இந்த வேதனைய என்னால தாங்க முடியாது. இதுக்கப்புறம் நான் இங்கே உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அத கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். "இங்க பார்றா, தவறான முடிவுக்கு போகவே கூடாது. புரியுதா? உனக்கு என்ன அணு தானே வேணும். நான் எப்படியாவது வந்து சேர்த்து வைக்கிறேன்டா. நிஜமாவாடா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா. நிஜமா தான். நிஜமாவே என்ன சேர்த்து வைப்பியா? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். புரியுதா? என்ன நம்ப மாட்டியா நீ? அப்படின்னோனே, நான் நம்புறேன். உன்ன நம்பாம யார நம்ப போறேன்? அப்படின்னு சொன்னோனே, சரி நீ கவலைப்படாத. கண்டிப்பா வந்து அணு மனசுல நீ இருந்தீன்னா, உன் காதல் கண்டிப்பா நிறைவேறும். அதுக்கு நான் உறுதி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து ஆகாஷும் யோசிக்கிறாரு. கண்டிப்பா இது நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க முரளி என்ன பண்றாரு, வேணும்னே வந்து வீட்ல உள்ளவங்கலாம் தூண்டி விடுறாரு. இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான். இந்த ஊர்லேருந்து போறது தான் நல்லது. இல்லைன்னா அந்த அணு கிட்ட வந்து அந்த ஆகாஷ் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலிக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் முரளி வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து அத்தைக்கிட்ட வந்து நல்லா வந்து தூண்டி விட்டுறாரு. அதனால அவங்களும் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேருமே வந்து ஊருக்கு போகிறது தான் நல்லது. ஊரில் போய் இருங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதனால வந்து அபியும் வந்து அணுவும் வந்து சரி ஓகே நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராரு நம்ம வந்து ராகவ பார்த்தோன்னே அபி வந்து போக பார்க்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தான் வந்து வீட்டில் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்க, ரொம்ப டெரராக நடந்துப்பீங்கன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் நடந்துக்கிறாங்க, ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அபி அப்படின்னு சொன்னோன்னே, உங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. நிற்க போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தான் நீங்கள் பேசணும் அப்படின்றாங்க. உடனே வந்து கிரீட்டிங் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து என்னங்க இதெல்லாம் என்கிட்ட எதுக்குங்க கொடுக்குறீங்க, என்னங்க இதெல்லாம் லவ் லெட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிரீட்டிங் கார்டெலாம் இருக்குது அப்படின்னோடனே, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் கொடுக்குறதுக்கு, உனக்கு ஒன்றும் நான் கொடுக்கல புரியுதா, இது வந்து ஆகாஷ் வந்து அணுக்காக எழுதி உருகி உருகி எழுதுனது, இதெல்லாம் பாரு அவன் எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, நிறைய அன்பு அக்கா மேலே வச்சுருக்கான், அதனால் வந்து அந்த அன்பு எனக்கு பொய்யாவே தெரியல, அதெல்லாம் கரெக்டு தாங்க, என் அக்கா வந்து ஆகாஷ் சார் மேலே வந்து அன்பு வைக்கணும்ல, எதுவுமே கிடையாதுல்ல, குட்டி பாஸ் மேலே எந்த அக்கா எந்த அன்புமே வைக்கலையே, அப்புறம் எதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி நீ நினச்சிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு வந்து அணு வந்து ஒரு வேளை விரும்பி ஆகாஷும் விரும்பி இந்த காதல் சேரலைன்னா ரொம்ப கஷ்டம் தானே, 2 பேரும் வந்து விரும்புறது எதுக்காக நம்ம சேர்த்து வைக்காமல் இருக்கணும், அதனால் வந்து நான் சொன்னால் கேளு, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு, அதுக்கப்புறம் வந்து அணு மனசில் ஆகாஷ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஊருக்கு போய்ட்டு நான் தடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, இப்போ என்ன தான் நான் செய்யணும் அப்படின்னோடனே, வீட்டுக்கு போய்ட்டு முதல்ல அணு வாட்ச் பண்ணு, அவங்க மனசில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் யோசிக்கிறாங்க. பார்த்தா அணு வந்து தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அதை வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க அபி. அப்போ கண்டிப்பாக அக்கா வந்து ஆகாஷை வந்து விரும்புகிறாளா, அப்புறம் எதுக்காக அக்கா இப்படி பண்ணுறா, நம்மளுக்காக தான் இப்படி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அபி. உடனே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அக்காவும் விரும்புகிறான்னு நினைக்கிறேன், நான் அதான் சொன்னேன்ல இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க என்ன பண்ணுறது அப்படி சொன்னோன்னே, உடனே வந்து நிறைய ஐடியா பண்ணி ஆகணும், அதுக்கு நம்ம 2 பேரும் நல்லா பேசணும் அப்படின்னோடனே சரின்றாங்க. அடுத்து வந்து சில ஐடியாஸ் எல்லாம் வந்து பண்ணி எப்படியாவது இவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.